மாவட்டத்திலேருந்து முத்துமாரி பேசுகிறேன். அம்மா பேர் ராஜேஸ்வரி, அப்பா பேர் கிருஷ்ணன். விஜய் அண்ணா, நாங்கள் உனக்கு தான் ஓட்டு போட்டோம்னா உன் தங்கச்சியை பாரு, இவ்வளோனா கஷ்டப்படுறேன். இவங்க தான் எங்கள் அம்மா. எனக்கு உங்களோட ஆதரவில் எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேணும். உங்களுக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. எனக்கு வேலை வேணும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலேருந்து முத்துமாரி பேசுகிறேன். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து மனு கொடுத்தேன், எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. பெட்ரோல் ஊற்றிக்கிட்டேன். எனக்கு கருணை எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. 2 பிள்ளைங்களை வச்சுட்டு ரேசன் அரிசியை சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் நான். எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, சொந்தம் இல்லை, யாருமே இல்லை. எனக்கு கருணை காட்டுங்கள். எனக்கு வேலை வாய்ப்பு, எங்கள் அம்மாவோட வேலையை நகராட்சியில் கூட்டி குப்பல்ற வேலை, சாக்கடை வேலை பார்த்துக்கிட்டு எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எந்த ஸ்டெப்பும் நகராட்சியில் எடுக்கலை. மதுரை கோச்சர் ஆஃபீஸ்லேயும் எந்த இதுவும் எடுக்கலை. எனக்கு எப்படியாவது எனக்கு வேலை போட்டு கொடுங்க விஜய் அண்ணா. எனக்கு இந்த உதவி பண்ணுங்க. இவங்க தான் எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவோட வேலையை எனக்கு எப்படியாவது எனக்கு போட்டு கொடுங்கண்ணா. கண்ணீர் விட்டு சொல்கிறேன், எனக்கு நடவடிக்கை எடுத்து கொடுங்க. எங்கள் அம்மாவோட வேலை எனக்கு வேணும். இல்லைன்னா அடுத்த ஸ்டெப்பு என்ன செய்வேன்? பெட்ரோலை ஊற்றி என் சாவுக்கு அரசாங்கம் தான் அப்படி சொல்லி செத்து போயிடுவேன் நான். என் உயிருக்கு யாருக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. எனக்கு எப்படியாவது வேலையை போட்டு கொடுங்க. எனக்கு வேலை வேணும். இத்தனை வருஷம் ஆச்சு, எங்கள் அம்மா 13 வருஷம் ஆச்சு இறந்து. எனக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அரசாங்கம். விஜய் அண்ணா, எனக்கு எப்படியாவது வேலையை போட்டு கொடுங்கண்ணா. எனக்கு எல்லாம் ஆதரவு கொடுங்க. எனக்கு சப்போர்ட்டாக நீங்கள் பேசுங்க. எனக்கு பெரிய பெரிய ஆஃபீஸ்லனா பேசி எனக்கு வேலையை வாங்கி கொடுங்க. நான் காரைக்குடியிலேருந்து சிவகங்கை மாவட்டத்திலேருந்து முத்துமாரி பேசுகிறேன். எங்கள் அம்மா குப்பாள்ற வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கையில் இறந்து போயிட்டாங்க எங்கள் அம்மா. கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தேன், நகராட்சியிலையும் மனு கொடுத்தேன். யாருமே எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. மணனை ஊற்றி பெட்ரோலை ஊற்றி கொளுத்திக்கிட்டேன். எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. நீங்கள் தான் எனக்கு நல்லபடியாக வேலையை வாங்கி கொடுக்கணும். எங்கள் அம்மா சாக்கடை அள்ளிக்கிட்டு இருந்தாங்க, உப்பை அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலையை எனக்கு போட்டு கொடுங்க. எனக்கு என் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. நான் என் 2 பிள்ளைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். எல்லாரும் ஆதரவு கொடுங்க. எனக்கு எப்படியாவது வேலையை வாங்கி கொடுங்க ஐயா. எல்லாரும் ஆதரவு கொடுங்க, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க ஐயா. என் பிள்ளைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். சிவகங்கை மாவட்டத்திலேருந்து காரைக்குடியிலேருந்து முத்துமாரி பேசுகிறேன். எங்கள் அம்மா குப்பை அள்ளிக்கிட்டு இருந்தாங்க, சாக்கடை அள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வேலையை எனக்கு போட்டு கொடுங்க. ரொம்ப கஷ்டப்படுறேன். என் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாரு. 2 பிள்ளைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். நகராட்சியிலேயும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை. மதுரை கோச்சர் ஆஃபீஸில் என்னோடய ஆர்டர் இருக்குது. எனக்கு அந்த ஆர்டரை என்ன ஏதுன்னு கேட்டு எனக்கு வேலையை வாங்கி கொடுங்க ஐயா. எல்லாத்துக்கும் கருணை காட்டுறீங்க, எனக்கு கருணை காட்டுங்க. எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்து எனக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க ஐயா. எனக்கு வேலையை வாங்கி கொடுங்க. நான் செத்து போயிடுவேன் மறுபடியும் மணனை ஊற்றி. இந்த இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னா நீங்கள் தான் எனக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் ஐயா. ஐயா வணக்கம். எனக்கு எங்கள் அம்மா இறந்து 13 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் நகராட்சியிலையோ இல்லை மதுரை கோச்சர் ஆஃபீஸ்லேயோ என்ன ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டரை எனக்கு வேலையை போட்டு கொடுங்க. 2 பிள்ளைய வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன். நானும் எங்கேயே போயிட்டேன். எனக்கு எந்த தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு எல்லாம் ஆதரவு கொடுங்க. எனக்கு வேலை வாங்கி கொடுங்க எங்கள் அம்மாவோட வேலையை. எங்கள் அம்மா இறந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு, 13 வருஷம் ஆச்சு. எனக்கு வேலையை போட்டு கொடுங்க. ஏற்கனவே நான் இதில் பேப்பர்லாம் வந்திருக்கேன். மண்ணெண்ணெய் ஊற்றி பெட்ரோலை ஊற்றிட்டு நான் இருந்தேன். அதுக்கு நடவடிக்கை எடுத்து அங்கே பேப்பரில் வந்திருக்கேன். எனக்கு எடுத்து தரமாட்டிக்கிறாங்க. வேலையை போட்டு கொடுங்க ஐயா. எனக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க. இதை எல்லார்ட்டையும் சொல்லுங்கள். விஜய் சார்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு விஜய் சார்கிட்ட சொல்லி எனக்கு நீதி வாங்கி கொடுங்க. எனக்கு வேலை வாங்கி கொடுங்க. எல்லாருக்கும் கருணை காட்டுறீங்க, எனக்கு கருணை காட்டுங்க ஐயா. என் பேர் முத்துமாரி, எங்கள் அம்மா பேர் ராஜேஸ்வரி, எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன். அவங்களுக்கு பிறந்த பிள்ளை நான், ஒரே பிள்ளை, வாரிசு பிள்ளை நான், ஒரே பிள்ளை. எனக்கு எப்படியாவது எனக்கு வேலை வேணும். நான் கஷ்டப்படுறேன். வீட்டு வேலை பார்த்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். ரேசன் அரிசி வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன் ஐயா. எனக்கு எங்கள் அம்மாவோட வேலை எனக்கு வேணும். விஜய் அண்ணே, எனக்கு எப்படியாவது எனக்கு வேலையை வாங்கி கொடுங்க. முதலமைச்சர் ஐயா, எனக்கு பேச தெரியல. முதலமைச்சர் ஐயா, எனக்கு வேலை வாங்கி கொடுங்க ஐயா. உங்களை தான் நம்புகிறேன். யாரோ இருக்கோ கருணை காட்டுறீங்க, எனக்கு என் கருணையை காட்டுங்க. இந்த மாதிரி எனக்கு எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறீங்க, எனக்கு உதவி பண்ணுங்க. ஏற்கனவே நான் பெட்ரோல் ஊற்றி நான் செத்து போயிட்டேன். என் சாவுக்கு எல்லாருமே ஒரு முடிவு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தாங்க ஐயா, எனக்கு எப்படியாவது நீங்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. நீங்களாவது எனக்கு அந்த வேலையை வாங்கி கொடுங்க.